नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर के मदाथुकुलम में अत्यधिक मिट्टी ले जाने के आरोप में टिपर लॉरी चालक गिरफ्तार। वायरल ऑडियो में कहा गया है कि भाजपा के केंद्रीय अध्यक्ष अंबू ने 30,000 रुपए मांगे और उन्हें 20,000 रुपए मिले। कोरी से गणपति पलायम जा रही एक टिपर लॉरी को तिरुपुर जिले के मदाथुकुलम में रोक दिया गया। मदाथुकुलम भारतीय जनता पार्टी संघ के सचिव एडवोकेट अंबू का एक टिपर लॉरी चालक से बात करते हुए एक ऑडियो क्लिप वर्तमान में वायरल हो रहा है, जिसमें वह कह रहे हैं कि उन्होंने वेदापट्टी बस स्टैंड के पास एक बेकरी के सामने एक टिपर लॉरी चालक से 30,000 रुपए की मांग की थी और उन्हें 20,000 रुपए मिले थे और उन्होंने परमिट पास ले लिया था। ऑडियो में बातचीत में कहा गया है कि उसे 20,000 रुपए नकद मिले थे और उसे बेल चित्रा के जीपे नंबर वाले गांव के प्रशासक ने शेष 10,000 रुपए दिए और आधे घंटे के भीतर जमा करने को कहा। टिपर लॉरी चालक सड़क के बीच में फंस गया क्योंकि उसके पास परमिट पास नहीं था और टिपर लॉरी को अंततः मथुकुलम पुलिस स्टेशन ले जाया गया। सामाजिक कार्यकर्ता मांग कर रहे हैं कि पुलिस इस ऑडियो की प्रामाणिकता की जांच करे और कार्रवाई करे। इंडिया न्यूज़ 28 वायरल वीडियो की पुष्टि नहीं करता है। तमिलनाडु स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। ஹலோ சொல்லுங்க. ஆ அண்ணா வண்டி டிரைவர் பேசுறேங்கண்ணா. எந்த வண்டினா? அண்ணா டிப்பர் டிரைவருங்கண்ணா. நேற்று நைட்டு அன்பண்ண பிடிச்சாங்கல்லங்கண்ணா. அன்பு பிடிச்சாங்களா? எந்த இடத்துல பிடிச்சாங்க? அண்ணா நம்ம வேடப்பட்டி பஸ் ஸ்டாப் போயிட்டீங்கண்ணா. சரிங்கண்ணா, என்ன ஆச்சுங்கண்ணா? இந்த மாதிரி நேற்று நைட்டு லோடு போட்டு வந்தேங்கண்ணா இங்க கணபதி வளையத்து கிடக்குறதுக்குங்கண்ணா. சரிங்க. அப்போ அது வேடப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பேக்கரி கிட்ட இவங்க கார்ல நின்னுட்டு இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வண்டி கிராஸ் ஆகும்போது கை காமிச்சாங்க. சரி, நார்மலா ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாங்க, வேற ஒன்னும் இல்லையே இல்லைங்கண்ணா. 4 பேர் நின்று இருக்கப்ப நம்ம என்னன்னு காங்கிறது சும்மா கை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்தா கார் எடுத்து வந்து வண்டி குறுக்க போட்டு நிறுத்தினாங்கண்ணா. சரிங்க. நான் நிறுத்தினதுக்கு அப்புறம் இறங்கி வந்து எப்ப வண்டி நிறுத்த மாட்டியான்னு சொல்லி கேட்டாருங்க. சரிங்க. ஆனா நீங்க சும்மா காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, போலீஸ்காரங்களா இருந்தா நம்ம யூனிஃபார்ம் இருக்கும், நார்மலா ஒரு ஒயிட் ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு கை காமிச்சா நம்ம யாருன்னு நினைக்கிறதுங்களா. அப்போ 4 பேரு சும்மா வேஷ்டி தான் கட்டியிருந்தாங்க, முந்தி வேஷ்டி மாதிரி. அப்போ நம்ம என்னன்னு நினைக்கிறதுன்னு சொல்லிட்டுங்க, நான் நிறுத்தலீங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரு. அப்புறம் எங்க இருந்துப்பா போட்டு வரீங்கன்னு கேட்டாரு. இந்த மாதிரி குவாரியில இருந்து போட்டு வரேங்கண்ணா. எந்த குவாரி என்ன இருந்தாலும் கேட்டா அப்படிங்க. நான் சொன்னேங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ பாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா அப்படி பாஸ் இருக்குங்கண்ணா. அப்போ நான் இருந்துட்டு இதுல நீங்க யாருங்க தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, நான் இந்த மாதிரி பிஜேபியில ஒன்றிய தலைவரா இருக்கேன், அட்வொகேட் அன்பு அப்படின்னு சொன்ன. அப்படின்னு அப்புறம் நான் பாஸ் எடுத்து அவர் கையில குடுத்துட்டுங்க இறங்கி நின்னுங்க. நின்னுட்டு உங்க ஓனர் கூப்பிட்டு சொல்லு அப்படிங்க. நான் கூப்பிட்டு என்னங்க சொல்றது என்னன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி ஒன்றிய தலைவர் பிடிச்சிருக்காரு, அட்வொகேட் அவரு, என்ன பண்ணலான்னு கேளு அப்படிங்க. அப்ப நான் அவரு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவரு கூப்பிட்டு கொடுத்தோன்னையும் அவர் வந்துட்டு வாட்ஸ்அப் கால் வாங்க அப்பதான் பேசுவேன்னு சொன்னாரு. அப்போ சரின்னு ஓனர்கிட்ட சொல்லி வாட்ஸ்அப் கால் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி ஓனர் கையில கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு உடனே அவங்க பேசிட்டு இருந்தாங்கண்ணா. அப்புறம் கூட இருந்த டிரைவர் வந்துட்டு, ஏன் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போங்கப்பா, மாசம் மாசம் கொடுங்க, அங்க எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அப்படிங்க. அப்புறம் அவர் அன்பண்ண பேசிட்டு எங்கிட்ட வந்து போனை கொடுத்தாரு. அப்புறம் நான் வாங்கி சொன்னேங்கன்னா, இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன பண்றது, ஏங்க நம்ம மாதிரி பாஸ் எல்லாமே கரெக்டா தாங்க இருக்கு, எல்லாமே கரெக்டா தாங்க இருக்கு, லோடு பாத்தீங்கன்னா ஒரு 2 டன் 3 டன் அதிகம் வருங்க. ஒரு 7 யூனிட் போட்டிருந்தேனுங்க. ஒரு 2 டன் 3 டன் மட்டும் முன்ன பின்ன வரும் இல்லைங்கண்ணா. பாறைக்குள் லோடு போடுறது கரெக்டா போட 5% உங்களுக்கு இருக்குல்ல? ஆமாங்க. 5% முன்ன பின்ன இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா சார்? ஆமாங்க. அப்போ அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்போ சரிங்க
எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, ம். சரி நீங்க போனை கொடுங்க அவர்கிட்டன்னு சொன்னப்ப நான் டிரைவர் கிட்ட கொடுத்தேங்க. முருகேசன் சொல்லிட்டு அவரு. யாரோட டிரைவர்? அவரு அன்பண்ணன் கூட வந்த அப்படின்னு ஒரு டிரைவர். கார்ல வந்தாங்களா? ஆமா ஆமாங்க. சரி சரி. அப்போ அவர்கிட்ட கொடுத்தேங்க. ம். அவர்கிட்ட கொடுத்தோன்னே அப்ப அவரு ஓனர்கிட்ட பேசின அப்படி பேசிட்டு ம். சரின்ட்டு அப்புறம் அன்பண்ணங்கிட்ட சொன்னா அப்படிங்க. ம். ஆனா ஓனர் அன்பண்ணு என்ன பேசுனாங்க எனக்கு தெரியலீங்க. ம். அப்போ அன்பண்ணங்கிட்ட சொன்னோடனே அதெல்லாம் 50 லட்ச ரூபாய் முதல் வச்சிருக்காங்கல்ல அவனுக்கு கொடுத்துருக்கேன்னா ம். அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா அப்படிங்க. ம். அண்ணா இதெல்லாம் லோக்கல் தாங்கண்ணா ஓடுது, ம். நாங்களும் எல்லாமே பிஜேபி தாங்கண்ணா, வேற யாரும் இல்லைங்கண்ணா, ம். ஏதோ அனுசரிச்சு பண்ணீங்கண்ணா இருக்குங்கண்ணா நைட் நேரத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். அப்புறம் அவருன்ட்டு இல்ல நீ வண்டி ஸ்டேஷன் விடு ம். அப்படிங்க. ம். அண்ணா ஸ்டேஷன் வந்து எதுக்குங்கண்ணா பேசிக்கலாங்கண்ணா, ம். இதுங்க ஓனர்கிட்ட கூப்பிட்டு கொடுக்குறாங்கண்ணா, ம். நான் எதுக்கு பேசுறேன், நீ வண்டி ஸ்டேஷன் விடு ம். அப்படின்னு சொல்லி அவரு முருகேசன் சொல்லிட்டு அவரு வண்டியில ஏறு நீ ஸ்டேஷன் கூட்டிட்டு வான்னு சொல்லி கார் எடுத்துட்டு அப்படிங்க. ம். நான் கீழே நின்று இருந்தேங்க. அப்புறம் என்னை பார்த்து மறுபடியும் வந்து நான் சொன்ன டேர்ம்ஸனுக்கு ஓகேன்னா சொல்லு, இல்லைன்னா வண்டி ஸ்டேஷன் எடு அப்படின்னு நான் என்னன்னு சொல்லி கேட்டேங்க. ம். நான் சொல்லிக்கிறேன் ஓனர்கிட்ட கூப்பிட்டு கேளு, ம். அது ஓகேன்னா விடு, இல்லைன்னா வண்டி ஸ்டேஷன் எடு, 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு. ம். நான் ஓனர் கூப்பிட்டு கேட்டேங்க. ம். கேட்டதுக்கு இந்த மாதிரி 30 ரூபா கேட்கற அப்படிங்க ம். அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிங்க ஓனர். ம். அப்பதான் தெரியும் 30 ரூபா கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் நான் என்னங்கண்ணா பண்றது அப்படின்னு. ம். அப்புறம் இவங்க நீ ஸ்டேஷன் விடு, உன்னை 5 நாள் உள்ள உட்கார வச்சாத்த உனக்கு ஆகு, நீ வண்டி எடுன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு ம். நம்ம மரத்துக்குளம் போறவங்க வேடப்பட்டி ரோட்ல இருந்து வந்து லெஃப்ட் கட் பண்ணுவோம் சிங்கிள் ரோட், ம். ம். அதுல கட் பண்ணி அதுல கொஞ்சம் தூரம் வந்தாச்சுங்க. ம். வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கார் நிறுத்திட்டு வந்து ஏன் என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க, ஸ்டேஷன் போறதே என்ன, ம். நான் இருங்கண்ணா ஒரு வாட்டி நம்ம பேசிக்கிறேங்க என்ன கலர் கார்ல சொல்லிட்டு. வந்தாங்க? நான் ஹோல்ஸ் வேக்கனுங்கண்ணா, என்ன கலரு? டிஎன் 58 பிபி ம். 1968 என்னமோங்கண்ணா. சரி சரி. என்ன கலருங்க? ஒயிட்டுங்க. சரி ஓகே ஓகே. ம். வேற என்ன? அப்புறம் கேட்டா அப்படிங்க. அப்புறம் நானே என் கையில டீசல் அடிக்கிறதுக்கு ஒரு 20 ரூபா பணம் வச்சிருந்தேனுங்க. ம். அப்ப நான் இந்த மாதிரி 20 ரூபா இருக்குதுங்க ம். அப்படின்னு சொல்லி சொன்னோம்ங்க. ம். அப்போ சரி இப்ப போய்க்கா, அடுத்த டைம் வந்தா நான் பிடிப்பேன், ம். நீ இங்கதான் ஓட்டுவானு எப்படி ஓட்டிட்டீங்க நான் பாக்குறேன் ம். அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன்னா ம். ஒன்னும் இது பண்றதுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ம். இது ஒன்னும் இது பெருசா இல்லைங்கண்ணா, நாங்களும் லோக்கல் தாங்கண்ணா, என்னன்னா கேரளாக்காரங்களாங்கண்ணா இது சொன்னேங்க. ம். அதால நீ பேசாத, ம். நான் சொல்ற கேட்கறேன்னா கேளு, ம். இல்லைன்னா நீ இப்ப போ, அடுத்த டைம் வந்தா பிடிப்பேன், ம். புடிச்சே வண்டி எல்லாத்தையுமே கூப்பிடுவேன் ம். அப்படின்னாரு. ம். என்னங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். சொன்னதுக்கு இல்ல ம். நீ வண்டி எடுத்து ஓரம் போட்டு ம். உனக்கிட்ட அந்த 10 ரூபாய் ஜிபே பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடு, நான் பாஸ் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. பாஸ் வாங்கி கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, பாஸ் ஃபர்ஸ்டே அதான் சொன்னேன்லங்கண்ணா, ம். பாஸ் கொடுத்துட்டு நான் இறங்குனேன்னு சொல்லிட்டு. ஓ சரி சரி. ஆமாங்க. ம். அப்புறம் அவங்க அந்த பாஸ் ஏதோ செக் எல்லாம் பண்ணாங்க, ம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆமா நடக்கெல்லாம் பாஸ் ஓட்டு ஓட்டுது. ம். ம். அப்புறம் பாஸ் எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்க அவரு. அப்ப போனதுக்கு அப்புறம் அப்புறம் எங்கேயோ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு அப்படிங்க. ம். அப்போ வாட்ஸ்அப் கால் தான் கூப்பிட்டு அப்படிங்க, நார்மல் கால்ல கூப்பிடலைங்க. ம். இப்ப கூப்பிட்டப்போ என்ன ரெடி பண்ணிக்கியா ம். இது கேட்டா அப்படிங்க. அண்ணா இப்ப பேசியிருக்கீங்களா, ரெடி பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா, ம். ரெடி பண்ணி கண்டிப்பா போட்டுருங்கண்ணா, பாஸ்ல வண்டி நிக்குதுங்க ரோட்ல, ம். வேற யாராவது வந்து புடிச்சா பிரச்சனைங்கண்ணா ம். அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. ம். அதெல்லாம் நீ பேசாத, நீ அமௌண்ட் ரெடி பண்ணி கூப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்படிங்க. ம். நான் வேற வண்டி பிடிச்சிருக்கேன் பாத்துட்டு கூப்பிடுறேன் வையே ம். அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் அப்படிங்க. ம். அப்புறம் நான் இருந்துட்டு மழை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் ரோட்ல எடுத்து போட்டு நிப்பாட்டிட்டுங்க வண்டியை. ம். பாசுங்களாம் ஒண்ணும்ல நான் ரோட்ல எப்படிங்க நிப்பாட்டுறது. ம். அப்புறம் கரெக்டா ஓனரும் அங்கிருந்து வந்துட்டாங்க. ம். அப்புறம் ஓனர் வந்தோடனே அண்ணன் போன் பண்ணி கேட்டாப்பீங்க என்ன ரெடி ஆச்சா இல்லையா. ஏன்னா ம். சரிங்கண்ணா மாத்தி விடுறேங்கண்ணா நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப நம்பர் சொன்னா அப்படிங்க. ம். அந்த முருகன் என்ன பெல் சித்ரான்னு சொல்லி ஒண்ணு ஜிபே நம்பருங்க. பெல் சித்ராவா?
ஆமாங்க. ஆ அது கொடுத்தாப்பிடிங்க. அந்த நம்பர் போட்டு விட்டு கூப்பிடும், பார்க்கிங் வைக்குவாரு ம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாப்பிடிங்க. ம் அப்புறம் எனக்கு அந்த இடத்துல டவர் இல்லைங்க, அமௌண்ட்டே மாறலைங்க. ம் அப்புறம் ஓனர்கிட்ட தான் மாத்தணுங்க. ம் ஓனர்கிட்ட மாத்துறதுக்கு கூப்பிட்டேன். அவரு இல்ல நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, ம் மணி ஸ்டேஷன் எடுத்துட்டு வா ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷன் போயிட்டு அப்படி ஓட்டுக்குதுங்க. ம் அப்புறம் ஓனர் எல்லாம் அங்க போயிருப்பாங்க ஓட்டுக்குதுங்க. ம் அப்போ நான் புடிச்சு கொடுத்த வண்டி எங்க இப்ப வரணும் வண்டின்னு சொல்லி கேட்டா அப்படியாமாங்க. ம் அதான் நடந்தது எனக்கு தெரியுங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்களா? பணம் 20 ரூபா அவர் எடுத்தா இருக்குதுங்கண்ணா. யார் அன்பு கிட்டீங்களா? 20,000 ரூபாய். ஆமாங்கண்ணா. நீங்க கொடுத்தீங்களா ஓனர் கொடுத்தா? நான் தான் கொடுத்தேங்க. அண்ணா அதான் சொன்னேன்லங்கண்ணா, ஸ்டேஷன் எடுத்துட்டு போறதை மாதிரி நிறுத்தி கேட்டா அப்படியே கையில இருந்த பணம் டீசல் கொடுத்தீங்க? 20 ரூபா. ஆமாங்க, கையில இருந்த பணத்தை 20 ரூபாய் கொடுத்துட்டேங்க. சரி ஓகே ஓகே சரிங்க பார்க்கலாம். சரி சரிங்க, அதாவது பார்த்து பண்ணுங்கண்ணா. சரி ஓகேங்க பார்க்கலாம்.